அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இதுக்கு பேர் மலரின் மாடித்தோட்ட பதிவு. இன்றைக்கி நம்ம மாடித்தோட்ட பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோடை காலத்தில் அதிகமான பூச்சி தொல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவு பூச்சிகள் தொல்லை தாங்க அதிகமாக ஏற்படும். வெயில் காலத்தில் தொட்டி மண் காயும் போது மாவு பூச்சிகள் தொல்லை ஏற்படும். அதுக்கு மாவு பூச்சிகள் ஒவ்வொரு செடியை ஒவ்வொரு விதமாக தாக்கும். செம்பருத்தி பூ மொட்டுக்கள் உருவாகிற இடத்துல தாங்க செம்பருத்தி பூ அந்த வெள்ளைப்பூச்சிகள் தாக்குதல் ஏற்படும். நீங்களே பாருங்கள், ஒரு பூ இந்த மாதிரி நல்லா காம்போடு இப்படி வரும்போது தான் அது ஆரோக்கியமாக இருக்கும். சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதே போல் இங்கே பாருங்கள், காம்பே இல்லை பாருங்கள், அந்த மொட்டுகள் வர இடத்துலையே இந்த பூச்சி தாக்குதல் எந்த அளவு ஏற்பட்டிருக்குன்னு பாருங்கள். நிறைய செம்பருத்தி செடிகள் என்கிட்ட இருந்தாலும் ஒரு சில செடிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அதுதான் இப்போ நான் எப்படி காணலாங்கிறத சொல்கிறேன். பாருங்கள், இன்றைக்கும் நிறைய செம்பருத்தி பூக்கள் இருக்குங்க. சரி, இப்போ அந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் போதுட்டு அதுக்கான நம்ம அந்த பூச்சிகளை இப்போ நான் சொல்ல போகிற இந்த பதிவு பூச்சிகளை அடியோடு அழிச்சிருங்க. சரிங்களா? அடியோடு அழிக்கிற மாதிரியான ஒரு பேஸ்ட்டு நான் ரெடி பண்ணிவிட்டு வந்திருக்கேன். ரெடி பண்ணிவிட்டு அது என் செடிகளுக்கும் நான் தடவியும் விட்டுட்டாங்க. அதை எப்படி அந்த பேஸ்ட்டு நான் ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதுதாங்க அந்த பேஸ்ட்டு. வெந்தயம் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு கற்றாழை, கொஞ்சமாக ஓமவல்லி இலைகள்ங்க, 2 பச்சை மிளகாய், அவ்வளோதாங்க. வெந்தயத்தை நைட்டே ஊற வச்சுட்டேன். இது எல்லாத்தையும் காலையிலே போட்டு நல்லா இந்த இட்லி மாவு பதத்துக்கு தண்ணியே இருக்கக்கூடாதுங்க. நல்லா பேஸ்ட் வடிவத்துக்கு நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு பாருங்கள், எந்த இடத்துல இந்த மொட்டுகளை தாக்குதோ அந்த இடத்துல நான் இதை அப்ளை பண்ணி விட்டுட்டேன். இதை நம்ம செய்யும்போது அது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வெயில் நேரத்தில் தாங்க செய்யணும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரத்துலேயே காஞ்சிடும் வெயில் நேரத்தில். நம்மளே ஒரு ஃபேஸ்க்கு ஏதோ போடும்போது பாருங்கள், அப்படியே வரன்னு இழுக்கும் பார்த்தீங்களா, கொஞ்சம் நேரம். அதே மாதிரி தாங்க இந்த பூச்சிகளுக்கும் ஏற்படும். பூச்சிகளால் அசையவே முடியாது. நம்ம இதில் பச்சை மிளகாய், கற்பூரவள்ளி இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த எரிச்சல் இருக்கும். அந்த வெந்தயத்துடைய வாசனைகள் இதெல்லாம் பூச்சிகளுக்கு பிடிக்காது இல்லைங்களா? அதால் நகரவே முடியாது இந்த வெயில் நேரத்தில். அதால் நகர முடியாமல் அப்படியே அதிலே செட் ஆகி அப்படியே இறந்து போயிடுங்க. என்கிட்ட இந்த பேபி பிங்க் செம்பருத்தியும் ஒரு ஒயிட் செம்பருத்திலையும் தாங்க கொஞ்சம் பாதிப்புகள் இருக்குது. அதனால் அதுக்கு நான் ரெடி பண்ணி இதை தடவி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி மாலையில் தண்ணி ஊற்றும் போதும் நம்ம வேருக்கு மட்டும் கொடுத்தா போதுங்க. இந்த இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ண வேண்டாம். ஒரு நாள் முழுக்க இது அந்த பேஸ்ட் அப்படியே இதிலே இருக்கட்டும். நாளைக்கு காலையில் நம்ம தண்ணீர் கொடுத்துக்கலாங்க. தண்ணீர் கொடுக்கும்போது இந்த பூச்சிகள் எல்லாமே அப்படியே இறந்து போய் கொட்டிடும். இதை நம்ம பயன்படுத்தும் போது எந்த ஒரு பாதிப்பும் நம்ம செடிக்கு ஏற்படாது. ஏன்னா இல்லை நம்ம போட்டிருக்கிற பொருள்கள் எல்லாமே இயற்கை முறையால் நம்ம உருவாக்குனது தான். செயற்கை உரங்கள் எதுவுமே இல்லை. அதனால் நம்ம அளவுகள் கூட குறைச்சானாலும் கூட செடிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதுங்க. செம்பருத்தி பொறுத்த வரைக்கும் எல்லா பருவ காலத்துலேயும் அது பூக்கள் கொடுக்குங்க. நம்ம கொஞ்சம் இந்த பராமரிப்பை மட்டும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம காப்பாற்றிடலாம். இந்த கோடை காலத்தில் மாவு பூச்சிகள் இந்த இதில் மட்டும் இல்லைங்க, எந்தெந்த இடத்துலலாம் எந்த செடிகளுக்கெல்லாம் மாவு பூச்சிகள் உங்களுக்கு தொல்லை தெரியுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் நீங்கள் இந்த பேஸ்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் இதை நீங்கள் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மாடித்தோட்டம் தொடர்பாக எனக்கு தெரிஞ்ச தகவல்களை நான் உங்கள் கூட பகிர்ந்துட்டுருக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சதுன்னா நீங்களும் நம்ம சேனலை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.